வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நேர்களில் மற்றும் காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஒவ்வொரு விடயங்களோடு உங்களை நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் காவல்துறையினரை அறையில் பூட்டி வைத்த சம்பவம், அதே போன்று இளையோருக்கு காவல்துறையினருக்கும் கடும் மோதல் நிலை ஏற்பட்டிருக்கிறது, வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது. இவைகள் சார்ந்தான் பார்க்க போகிறோம். இது எங்கே என்று சொன்னால் திருகோணமலை, நிலாவளி, உப்புவழி அந்த பகுதிக்கு உட்பட்ட காவல்துறை பிரிவு குழுக்களில் இருக்கக்கூடிய அடப்போடி என்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. போக்குவரத்து காவல்துறையினர் தங்களுடைய கடமைகளுக்காக வீதிகளில் நின்றபடி அதிகளவிலான சத்தத்தோடு வாகனத்தை செலுத்திய அந்த நபர்களை சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக சென்றபடி அவர்கள் வாகனத்தில் வேகமாக சென்றிருக்கிறார்கள் மோட்டார் சைக்கிளில். அப்பொழுது இந்த போக்குவரத்து காவல்துறையினர் அவர்களை துரத்தி வந்து பிடிப்பதற்காக முற்பட்ட வேளையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேகமாக வாகனத்தை செலுத்திய நபர், அவருடைய வயது 17. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால் இவரை இளைஞர் என்று சொல்வதா இல்லாட்டி இவரை சிறுவர் என்று சொல்வதா எனக்கு என்ன சொல்வதென்று விளங்கவில்லை. இருப்பினும் இளையோர் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த சம்பவத்தில் இன்னும் 4 கைது சம்பவத்தில் சந்தேக நபர்களாக இருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இளையோர் என்று சொல்லி இவரை நான் இந்த இடத்தில் சொல்லலாம். இந்த இளைஞரை பிடிப்பதற்காக செல்கின்ற வேளை அங்கு வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது. காவல்துறையினருடைய உடைகளில் அந்த இளைஞர் கை வைத்திருக்கிற சம்பவம், அதே போன்று காவல்துறையினை தாக்கி இருக்கின்ற சம்பவம், காவல்துறையினர் இந்த இளைஞரை கைவிலங்கு போட்டு எப்படியாவது பிடித்திட வேண்டும் என்று சொல்லி கைவிலங்கை எடுக்கிற பொழுது அந்த கைவிலங்கை தட்டி விடுகிற சம்பவம் எல்லாம் பதிவாகி இருந்தது. இதில் குறிப்பாக வெளியில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது, இந்த கைவிலங்கை அவனை போட விடாதே, கைவிலங்கை அவனை போட விடாதே, காவல்துறையினரை இந்த கைவிலங்கு போடுவதற்கு அனுமதியாதே என்று வெளியில் இருந்து சத்தம் கேட்க அங்கிருந்து அந்த இடத்துல சுற்றி இருந்த ஒரு 4 இளைஞர்கள் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து அந்த கைவிலங்கை அவர்களோடு சேர்ந்து போடுவதற்கு போட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில சுற்றி இருக்கக்கூடிய அயல் சனங்கள் என்று சொல்லலாம், அயலவர்கள் அயல் மக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல காவல்துறையினர் அந்த 4 ஓடி வந்த 4 காவல்துறையினர் 2 பேர், அதே போன்று அந்த 17 வயது நிரம்பிய அந்த நபர் அவரை பிடிப்பதற்காக அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்திருந்த சம்பவம். அந்த நபர் என்ன 6 பேரும் 7 பேரும் மொத்தமாக கைகலப்பழப்பில் அங்கு ஈடுபடுகின்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. அதன் பிற்பாடு வழியில் இருந்த இன்னும் ஒரு சத்தம் இருக்கிறது, கைவிலங்கு போட்டு அவனை கொண்டு செல்வதற்கு அனுமதியாத, கொண்டு போறதுக்கு விடாத, அவனை பிடி வளவுக்குள்ள கொண்டு போ என்று சொல்லுகின்ற நிலை. அப்ப அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த 17 வயது நபரை இழுத்து கொண்டு தொடர்ந்து செல்கின்றார்கள். காவல்துறையினர் தங்களுடைய பக்கத்தில் இழுக்கிறதுக்கு வருகிறார்கள். மாறி மாறி கொஞ்ச நேரம் அந்த ஒரு இழுப்பறை நிலை அங்கு காணப்பட்டிருந்தது. சத்தங்களோடு கூடி ஒரு இழுப்பறை நிலை. அதன் பிற்பாடு ஒரு வளவுக்குள்ள கொண்டு போகிறார்கள். வளவு வாயிலில் வச்சுக்கொண்டு இல்லை அவனை அறைக்குள் கொண்டு போ என்கின்ற நிலை காணப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கு அறையில கூட்டி கொண்டு போய் அவரை பூட்டிவிட்டு காவல்துறையை பூட்டி வைத்ததாக சொல்லப்படுகிறது. பூட்டிவிட்டு அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள். அதன் பிற்பாடு அந்த 17 வயது நிரம்பிய அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் நீதிமன்றத்தின் முன் முற்படுத்தியோடு அவர்களை வந்து விளக்க முறையில் வைக்குமாறு, அந்த 17 வயது நிரம்பிய நபரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அந்த உதவி செய்வதற்காக ஓடி வந்த அந்த 4 வந்து காவல்துறையினர் தேடி வருகின்றார்கள். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த வேண்டும். தொடர்ச்சியாக தமிழக ஆய்வக பகுதியில் காவல்துறையினருடைய அராஜகம் அதிகரிச்சுட்டு, அடாவடித்தனம் அதிகரிச்சுட்டு, அப்படியாவது நாங்கள் இதெல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும், அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அது சார்ந்தான குரல்களை நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடமை நேரத்தில் கடமைகளை செய்ய வந்தவர்களுக்கு இவ்வாறான நிலை என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்களாம் போலீசாருக்கு ஒருவேளை நாங்கள் சார்பாக பேசுகிறோம், இல்லாட்டி இவர்கள் எதிராக பேசலாம், அவ்வாறு இல்லை. ஒரு பார்க்கின்ற பொழுது, அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது கொஞ்ச நேரம் மெய்சிருக்க வைத்து 17 வயது பையன் இப்படி செய்துட்டு இருக்கின்றானா என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அவனை சொன்ன ஆரம்பத்திலேயே இளைஞர் என்று சொல்வதா சிறுவன் என்று சொல்வதா என்னவாறு சொல்வது என்று தெரியாது. அவ்வாறான அந்த நபர் என்கின்ற பொழுது நம்மளுடைய சமூகத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? சரி, சத்தம் போட்டுட்டு வாகனத்துல வந்துட்டேனா, போலீசார் வந்துட்டு அதற்கு நிற்பான். போலீசார் என்ன செய்கிறார்கள்? சரி, சட்டத்தை முன்னிறுத்துவார்கள், நீதிமன்றத்தால் தீர்ப்பு வரும். இல்லாட்டி நாங்கள் அதை விடுத்து காவல்துறையினர் அடித்தோ இல்லை காவல்துறையினர் அறையில் வைத்து பூட்டியோ இல்லாட்டி பெரிய சத்தமாக அந்த இடத்துல நம்மளை வில்லர்களாக இல்லாட்டி நாம் அந்த இடத்துல பெரிய இவ்வாறான வில்லங்க செயற்பாடுகள் ஈடுபட வேண்டும் என்கின்ற எந்த நிர்பந்தமும் எங்களுக்கு இல்லை. சட்டத்தை மதிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று காவல்துறையினர் தங்களுடைய கடமைகளை செய்கிற பொழுது மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு நம்முடைய சமூகத்தினர் இவ்வாறு தான் இருக்கின்றது. ஆகவே சிந்திக்க வேண்டும்.
மக்கள் பிரதிநிதிகள், சமூகத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய அமைப்புகள் இருக்கிறவர்கள், சமூகத்தில் இருக்கின்றவர்கள், பெற்றோர்கள், அதே போன்று அடுத்தவர்கள் தான் எங்கள் நாட்டில் ஆளக்கூடிய இளையோர்கள் என்று சொல்லுகின்றோம். எல்லோரும் சிந்திக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் சரியானவையா, எப்படி நிறுத்தலாம், கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு மற்றொரு காணொலியினூடாக சந்திப்போம். வணக்கம்.